ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேயே இருக்கோம், நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னு குறைப்பட்டுக் கொள்வதற்காக இன்றைக்கி நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ் பேச போகிறோம். 360 இடங்கள் அப்படிங்கிற மெஜாரிட்டியை நோக்கி பாஜக சென்று கொண்டு இருக்கிறதா, ஒரு சூப்பர் மெஜாரிட்டியை பெற்றுவோம், ஒரு அறுதி பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டியை பெற்றுவோம், எங்களை யார் பெரும்பான்மை இல்லைன்னு சொல்கிறது அப்படிங்கிறத நோக்கி போயிட்டுருக்காங்களா? வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிவு வந்தவுடனே அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் 2ஆக உடையுது, 20 பேர் என்டிஏ பக்கம் போகிறாங்க. இப்போ உத்தவ் தாக்கரே கட்சி ஏற்கனவே உடஞ்சிருந்த கட்சி இப்போ மேலும் உடையுது, அங்கேருந்து ஒரு 6-7 பேர் போகிறாங்க. ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ராஜ்யசபா எம்பிக்கள் போயிருக்கிறாங்க, சமாஜ்வாதி கட்சி உடைய போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் உடச்சி என்டிஏல ஆட்களை பாஜக இணைக்கிறதா, அந்த 360ங்கிற 2/3 மெஜாரிட்டியை தொட்டுறது. இனிமேல் எப்படி எந்த மசோதாவை யார் டிஃபீட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்கிறாங்களா? அப்படி அவர்கள் ஒரு பக்கம் இறங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பிறந்தநாள் வாழ்த்துக்கு வாருங்கள் ஒன்றாக பயணிப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பது புருவங்களை உயர்த்தாமல் இல்லை. திமுகவை மீண்டும் தன்னுடைய அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே தன்னுடைய வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு காங்கிரஸ் முயல்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கிறது. வாங்க கொஞ்சம் தேசிய அரசியல் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள் இணைகின்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ரஜினி இணைந்திருக்கின்றார், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இதயத்துல்லா அவர்கள் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பாஜக உள்ளிட்ட மற்ற சில பிரதிநிதிகளும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நாகராஜ் 360 தான் டார்கெட்டா? இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இல்லை 443ல் -22. அது யாரு? திமுக. -22 அது எப்படி வேணா 22 திமுக தானங்க. -22 521. சரி, 6 வந்து உத்தவ் தாக்கரே டீம்லேருந்து வந்துடும் உங்களுக்கு. சரி, 6 ஃப்ரம் உத்தவ் தாக்கரே. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏஏபிலேருந்து ராகவ் சர்தா டீம்லேருந்து ஒரு 4 வருது. அது ராஜ்யசபால, லோக்சபால 4 இருக்கு. அந்த கேங் வந்து ராஜ்யசபாலே டபுள் கேம். அது ராஜ்யசபாலேருந்து வருது. அப்புறம் ஒரு 6 + 4 10 ரைட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு கேங் இருக்கு. அதெல்லாம் 20 பேர் 30 வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து பிஜேபி இருக்கிற நம்பர், சமாஜ்வாதி வேற உடையதாமே. இல்ல, அது வந்து நான் அடுத்து வரேன். அது வந்து அது ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேற ரிலேட்டடோட சென்ட்ரல் பாலிடிக்ஸ், நான் அதுக்கு அடுத்து வரேன். 314 இருக்கு, ஓகேவா? இப்போ 30 சேர்த்தோம்னா என்ன ஆகுது? 344. அதுல வந்து அந்த -22 கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டா எடுத்தா கேம் ரைட். இப்போ 521ல நீங்க சொன்னதுல 2/3 மெஜாரிட்டி வரணும்னா கூட 348 வரணும். இன்னும் 8 வந்துரும். நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து இல்ல, இன்னும் 4 பேர் ஆப்சென்ட் ஆவாங்களோ? என்ன கதை, என்ன ஆப்சென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் ஒரிசா பாலிடிக்ஸை கொஞ்சம் நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது இருக்கு. பிஜுபாய் வந்து க்ளோஸ்லி ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் காங்கிரஸ். அவர் மோடியோட நண்பராக தான் இருக்கார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. கடைசியில் அங்கே கை வச்சு இங்கே வச்சு அவரோட மடியிலே கை வச்சுட்டாங்க பிஜேபி. ஸோ தே லாஸ்ட் த எலெக்ஷன். இப்போ அவங்க ரீவேம்ப் ஆகணும்னா பிஜேபிக்கு ஆப்போசிட்டான சக்தியோட சேர்ந்தாதான் அவங்கள ரீவேம்ப் ஆக முடியும். காங்கிரஸ் விட்டுட்டு அவங்களோட ஆட்சி, இப்போ எப்படி திமுக 2021லையும் 14 வித்தவுட் காங்கிரஸ் திமுக கேனாட் வின்னு இருக்கோம், இப்போ அந்த சிச்சுவேஷன்ல பிஜுபாயை தள்ளப்படுது. அந்த கட்சியோட எம்பி என்ன பண்ண போறாங்க? இல்ல மோடி வந்து அவங்களை ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்றாரா? திமுக மாதிரி வாக் அவுட் பண்ண வைக்கிறாங்களா? திமுக வாக் அவுட் பண்றாங்கன்னு ஏதோ முன்முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. திமுக நிலைப்பாடு திமுக கேட்போம், நீங்க அவசரப்பட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்களா? நான் என்ன சொல்றேன், என்ன நடக்குதுன்றத சொல்றேன். அது அவங்க பண்றாங்களா இல்லையான்றது அது அவங்க இஷ்டம். இப்போ பிஜேபியோட இப்போ இதெல்லாமே எதுக்கு? ஆக்சுவலா 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனுக்கு தேவைப்படுது, உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுக்கு தேவைப்படுது, டீலிமிட்டேஷன் தேவைப்படுது. இந்த டீலிமிட்டேஷன் பில் ரீசெண்டா தோக்கடிச்சாங்களே, அந்த கரெக்ட். அது தோத்துரும் தெரிஞ்சு தோத்து போனாங்க. ஏன்னா பிஜேபி மாதிரி கட்சி வந்து தோத்துறது கூட தெரியாமலாம் அந்த பில்லை வந்து சட்டசபைக்குள்ள கொண்டு வருது, எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு வருதுலாம் வந்து அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்ட்டு. இப்போ வந்து இந்த அடுத்த ஜூலை மாதம் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதுக்குள்ள இந்த சேஞ்ச் எல்லாம் நடந்து முதல்ல 4 ஸ்டேட் எலெக்ஷனை பார்க்கணும். பிப்ரவரி மாதம் சென்சஸ் வருது. ஆமா, நான் சொல்றது யூபி, உத்தரகாண்ட். அது அடுத்த வருஷம். யூபி, உத்தரகாண்ட் முடிஞ்சதை பத்தி நான் பேசல, அடுத்தது தான் பேசுறேன். யூபி, உத்தரகாண்ட், கோவா, பஞ்சாபுக்கு ஆபரேஷன் ராகவ் சர்தா அது நடக்குது. உத்தரகாண்ட்ல வந்து ஜேபி நட்டாவை ஒதுக்கிட்டாங்க. உத்தரகாண்டோட பெரிய ப்ராப்ளமே வந்து ஜேபி நட்டா தாங்க. ஏன்னா ஜேபி நட்டாவா இல்ல வந்து அனுராக் சிங் தாக்கூரான்ற ஒரு 2 ஃபேஸ் ப்ராப்ளம்ல
அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ அனுராக் சிங் தாக்கூர் தான் அங்கே ஃபேஸ்ன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஜேபி நட்டா வந்து சைலண்ட் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் ஜேபி நட்டாவை அழகாக அவங்க கொண்டு ஜேபி நட்டா வில் நாட் இன்வால்வ் இன் உத்தரகாண்ட். ஓகே ரைட். இப்போ அடுத்த ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா யூபி. நான் கடைசியாக வரேன், நிறைய பேச வேண்டியது. கோவா பிரச்சனையே கிடையாது. கோவா பிரச்சனை கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னொரு ஃபேஸை தேடிக்கிட்டே தான் இருக்கு. அவ்வளோ தொடர்றது மாதிரி போயிட்டே இருக்கு. யாரை நிறுத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றது காங்கிரஸ் தெரியல. அண்ட் த சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ ஹேவிங் a very good name in கோவா. ஸோ அது பிரச்சனை. ப்ளஸ் நம்ம கிரீஷ் சோடங்கரை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கிரீஷ் சோடங்கரை கேட்டால் தெரியுவாங்க. அது நான் எனக்கு அவரே எப்போ தெரியும்னா இந்த திமுக பாலிடிக்ஸ் வரும்போது தான் தெரியும். இல்லை எனக்கு தெரியவே தெரியாது கிரீஷ் சோடங்கரை. பட் ஐம் டெல்லிங் இது. இப்போ யூபி வரும். யூபியில் பிஜேபிக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சியை ஃபேஸ் பண்ணிட்டு யூபியில் வராங்க. யூபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து யோகி பண்ணது வந்து ஆச்சரியமா இருந்து செகண்ட் டேர்ம் கொடுத்தாங்க. செகண்ட் டேர்ம் பண்ணது இதே தானப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன புதுசாக கிடையாது. யோகியை மாற்றுவாங்க. யோகியை மாத்திரம் வேற யார் ஃபேஸ்? யோகியை மாத்திரம் ஃபேஸ் கிடையாது. இப்போ என்னன்னா இப்போ வந்து யூபியில் ஜெயிக்கணும் அப்படின்னா மாயாவதியோட ரோல் ரொம்ப பெருசாகும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து வெளில வரும்போது இது பெருசாகும். ஸோ மாயாவதி வந்து கூட்டணி சேர மாட்டாங்கன்ற ஒரு தோற்றம் வருது. இல்லை காங்கிரஸோட போகிறாங்க, 2 தோற்றம் இருக்கு. அவங்க பிஜேபியோட வராங்கன்ற தோற்றம் எங்கேயுமே இல்லை. ஸோ 2 சைடு வருது. யூபியில் என்ன நடக்குதுன்னா சமாஜ்வாதி பார்ட்டிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ரிஃப்ட், ராம் கோவிந்த் டீமோட இன்டர்னல் ரிஃப்ட். ஏன்னா ராம் கோவிந்த் அவர்கள் யாரு? அப்பாவோட ஆளு. இவரை முதலேருந்தே பிடிக்காது அவருக்கு. பட் ஸ்டில் ஹீஸ் ட்ரைங் இஸ் ஆல் எஃபர்ட்ஸ் அண்ட் எல்லாமே பண்றாரு. இப்போ அவர்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? அவர்கிட்ட 9 பேர் இருக்காங்க. ஓகே. அவர்கிட்ட 9 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 30ல் அந்த 9 சேர்த்தா 39 பேர் 40 கிட்டத்தட்ட வந்துடும். அந்த இதுதான் போறாங்க அவங்க. திஸ் இஸ் ஃபார் திஸ் 3 பில். ஓகே. இதுதான் பண்ண போறாங்க. ஸோ உங்களோட இப்போ பிஜேபி போயிட்டு இருக்கிற ரூட் வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஆதரவு முடியுமோ கொண்டு வந்து 2/3 மெஜாரிட்டியை இப்போவே கொண்டு வந்துட்டு தேவையான இதில் நம்ம அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்கள் எல்லாம் செஞ்சிடணும். ஒரு நாடு ஒரு தேர்தல், டீலிமிட்டேஷன் எல்லாத்தையும் செஞ்சிடணுன்ற டார்கெட். ஒரே நாடு ஒரு தேர்தல், டீலிமிட்டேஷன், இது 3 தான் ஃபோக்கஸ். இந்த ஜூலைலே ஒரு பேக் டு பேக் ஒரு 2 மாசம் வந்து நமக்கு டெய்லி லைவ் தான் டெல்லியிலேருந்து. ஓகே. அந்த பிளான்ல தான் அவங்க போறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து யூபிஏ ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இந்த எல்லா நியூஸுமே எங்க வருதுன்னா டெல்லி பிரஸ் கிளப்ல ஒரு 5 பேர் வந்து பேசுறாங்க. சீனியர் ஜெர்னலிஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பத்தி. ஒரு ரூமர்ன்றது எப்பவுமே ரூமர் கிடையாது. ஹவு பிஜேபி will always do is ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி அதுக்கான என்ன ரிசப்ஷன் வருது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அங்கேயே ஆரம்பிச்ச விஷயம் தான் இதுவாகப்படுது. இப்போ என்ன பண்றோம், எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இதுதான் இதோட சாராம்சம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். யூபியில் இன்னொரு பயம் இருக்கு. ஒருவேளை நம்ம எஸ்பியை உடைச்சு அது அவங்க அனுதாபாலைவா எடுத்தோம் அப்படின்றத பாக்குறாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, இப்போ ஏடிஎம்கே வந்து தாவேக்கா உடைக்கல. அப்படியா? அப்படிதான் சொல்றாங்க. அது நம்ம வச்சுப்போம் அப்படியே. சரி. ஏடிஎம்கேவே தாவேக்கா உடைக்கல. அதிமுக ஆட்கள்லாம் விஜயை வந்து எம்ஜிஆரா பார்த்து சேர்றாங்க. இந்த டோன்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜயை பார்த்து மோடி பாடம் கத்துக்கிறாரு. விஜய் பார்த்து ஏன் மோடி பாடம்? அப்படி கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரி. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்கு நான் சொல்றேன். பட் யூபி எல்லாமே யூபியை பொறுத்துட்டாங்க. யூபி பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், டேட்டா மறந்துட்டேன். சென்சஸ் வந்து அடுத்த மார்ச் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ சென்சஸோட தேர்தல் நடத்தும் போது அதில் பயங்கர பேக் ஃபயர் இருக்கணும் ஒரு பேச்சு இருக்கு. ஓகே. இப்போ அதற்கு முன்னாடி இப்போ 2029 ஒரு நாடு ஒரு தேர்தலா அதை நோக்கி தான் போறோம். 29ல ஒரே நாடு ஒரு தேர்தல் நோக்கி தான் போறோம்னு நினைக்கிறேன். அதற்கான பேஸ் தான் அதை பண்றாங்க. ராகுல் காந்தி என்ன நினைச்சிட்டாரு, இது ஐயோ அவர் என்ன பண்ணா ஆபரேஷன் சவுத்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்குள்ளதான் டிவிக்கு எல்லாம் வருது. இந்த சவுத்துக்குள்ள இருக்கிற டிவிக்கு ஆகட்டும், கேரளா ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், இந்த ஸ்டேட்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கையை நிறைய இடத்துல நிக்க வைக்கலாம். டு டிஃபீட் பிஜேபி கையை நிறைய இடத்துல நிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரும்போது இது அதற்கான நீங்க இங்க பண்ணுங்க, நாங்க 30 பேரை ஏற்றி நீ முடிக்கிறதுக்குள்ள நாங்க முடிச்சிடுவேன் அப்படின்றது மோடி ஒரு காயின் வச்சிருக்கேன். நான் லாஸ்ட் டிபேட்ல சொன்னேன் இதுக்கு எப்படி மோடி கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ண போறான்ற போது பிஜேபி has started his counter politics. ராகுல் எப்படி சமாளிக்க போறாங்க? இதுதான் இந்த திரு இதயத்துல்லா அவங்க என்னென்னவோ செய்றாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுது? அவங்க செய்யறதே அவங்க செய்யறாங்கம்மா. காங்கிரஸ் வழக்கம் போல அப்படியே உட்காந்துருக்கு. அப்படியே வேடிக்கை பார்த்து அவங்க பாட்டுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், பண்ணிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ செய்து விட்டார்களே, ஐயோ ஒரு நாடு ஒருத்தே போடுவாங்க. என்ன சார் என்னம்மா நீங்க சார், நான் புலம்பலாம், நீங்க புலம்பலாமா சார்? என்னங்க இப்படி நடக்குது நாட்டுல? நான் புலம்பலாம், பிரகாஷ் சார் புலம்பலாம், நாகராஜ் புலம்பலாம், நீங்க புலம்பலாமா? நான் எதுவுமே பேச ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. நான் நீங்க சொல்றதா சரின்னு சொல்லி உட்காந்துடுறேன். இதுதான் நீங்க எப்பவுமே பண்றீங்க. இதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால நான் செய்ய போறேன். அதாவது ஏதாவது என்னை வாயை திறக்க விடணும். வாயை திறக்க விடல.
சார் நீங்க வாயே திறக்க மாட்டீங்களேன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே தான் நான் எங்க வாயை திறக்க, எனக்கு இடமே கொடுக்கல நீங்க. சொல்லுங்க. ஏம்மா எது நடக்குமோ அது நடக்கும், நடப்பதெல்லாம் நல்லதுக்காக தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அதனால் எதையும் தடுக்க முடியாதுமா. எது இருந்தாலும் தவறுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு கரெக்டாகிறது என்றைக்காவது ஒரு நாள் தான். உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன், ஒரு கதையை சொல்கிறேன். மகாபாரத கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். யாரெல்லாம் பாண்டவர்கள் இருந்தாங்களோ அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனோட போய் சேர்ந்தாங்க. இறுதியுடைய நிலைமை என்னாச்சு, வெற்றி என்பது என்ன நடந்துச்சு. அது மாதிரி இது எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லா உங்களுக்கு தவறுகளும் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. பிஜேபி எதையும் உடைக்கலாம், எதையும் இழுக்கலாம், எல்லா அமைப்புகளையும் தன்மையப்படுத்தலாம், தேர்தல் கமிஷனை தன்னோடு வச்சுக்கிறலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லலாம். அந்த ஒரே தேர்தல் அப்புறம் 1 எலெக்ஷன் நோ எலெக்ஷனும் போகலாம். 2029க்கு பிறகு என்னென்ன செய்ய முடியுமே செய்யலாம். ஆனால் தேர் இஸ் அ எண்ட் ஃபார் எவ்ரி திங். எதெல்லாம் வந்து பலமுள்ளவன் ஒரு காரியத்தை சாதிக்கிறானோ அது மாற்றம் வரும். அது வரை எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எதையுமே தடுக்க இல்லை சார். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, தானா ஒரு நாள் மாறும், அப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு உட்காந்துக்கிற மாதிரி. தானால் இதுக்கு எதுக்கு சார் எனக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்? என்ன சார் புரியல எனக்கு. எதிர்க்கட்சி வேலையை எதிர்க்கட்சி செய்யும். என்ன செய்து அதை சொல்லுங்க, அதை தான் கேட்டுட்டு. என்ன செய்யுமோ அதை செய்யும். இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவோம். இந்தியா கூட்டணியை பலப்படுத்தி அடுத்தடுத்த தேர்தலை வந்து சந்திப்போம். அது சொல்லுங்க, எது எப்படி பலப்படுத்துவீங்க? இப்போதைக்கு பலமாக தான் இருக்கு. ஒரு சில கட்சிகள் வந்து விலகிறோம்னு சொல்றாங்க. நாளைக்கு வரலாம், எதுவும் நடக்கலாம். அது தேர்தல் எப்ப தெரியுமா நடக்கும்? இந்தியா கூட்டணியில திமுக இருக்கா? தேர்தல் நெருக்கம் வரும்போது தான் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. மசோதா அடுத்த மாசம் வருது. மட்டுமா மான்சூன் செஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன பதில் நான் கேட்குறேன்? ஒரு மசோதா நிறைவேறுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட உலகம் இருண்டுருமா, இந்தியா மூடிடுமா? நல்ல கேள்வி. டீலிமிட்டேஷன் பில்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி தோக்கடிச்சிங்கல்ல, அப்ப எதுக்கு அப்படி பட்டாசு வெடிச்சு கொண்டாடிங்க, பாயசம் எல்லாம் கொடுத்தீங்க? அவங்களால முடிஞ்சு அத முறியடிக்கும் போது ஒரு இது இருந்துச்சு இல்ல, இப்போ அதை அவங்க சாதிச்சிருவாங்க. இப்ப திருப்பி இப்ப முறியடிக்கணும். முறியடிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் முயலும். முறியடிக்க முடியலைன்னா அதுதான் நடக்கும். எது நடக்குமோ அதுதான் நடக்கும். நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன இல்ல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன், நீங்க ஏதோ எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்கறதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, எது நடக்குமோ அதை யாரும் தடுக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்குள்ள முயற்சியை செய்யணும். அதையும் தாண்டி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதை ரெக்டிஃபிகேஷன். நாளைக்கு ஒரு மாற்றம் வரும் பொழுது எல்லா காலமும் ஒரே பிஜேபி போயிருக்க முடியாது. இப்போ 400 இடங்களுக்கு போறோம்னு சொன்னாங்க, 240க்கு வரலையா? இந்திய மக்கள் தான் அதை செஞ்சாங்க. இன்னைக்கு முழு மெஜாரிட்டியோட இல்ல. எக்ஸாக்ட்லி இந்திய மக்கள் தான் செஞ்சாங்க. காங்கிரஸ் என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். அதை தான் கேட்கிறேன். காங்கிரஸ் 50ல இருந்து 100 வந்துச்சு. அதுதான் சொல்றேன், அது ஏதோ மக்களா பார்த்து செஞ்சது. நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டுமே மக்களால் தான் நடக்கும். நான் அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்றேன். நான் தொடர்ந்து சொல்றேன், மக்களால் தான் எல்லாம் நடக்கும். யார் இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க இருப்பாங்க, போறவங்க போவாங்க, போயிட்டு நாளைக்கு வருவாங்க. எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லமா. அதனால வந்து இன்றைக்கு பிஜேபி செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாக்குறாங்க. கடந்த தேர்தல் நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கடந்த தேர்தல் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். கடந்த தேர்தல்ல பார்த்தாங்க 300ல இருந்து 400 போறோம்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம ஜெயிக்க போறோம்னு நினைச்சோம். நான்லாம் திமுக தான் வெற்றி பெறும் நினைச்சேன். நடந்தது என்ன? நமக்கு மேல ஒருவன் இருக்கான் இல்லையா, நாளும் தெரிந்த தலைவனலான்னு சொல்றோம் இல்லையா, அவங்க தான் மக்கள் தான் மக்கள் போக்கு தான் மகேசன் போக்கு. அதனால தமிழ்நாட்டில் என்ன எதிர்பாராதுன்னு ஒன்று நடந்துச்சா இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி அசுர பலத்தோட எல்லாமே செய்யலாம். எல்லா ஊடக பலம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கும்போது எல்லா பலமும் இருக்கு. அடுத்த நாள் என்ன நடக்கும்? அதனால இன்னைக்கு நாகராஜ் எல்லாரும் பேசுறதுனால தான் நான் வந்து அந்த சப்ஜெக்ட்ல போல. ஒவ்வொரு மாநில சிவசேனாவை என்ன பண்ணிருக்காங்க, நம்முடைய மம்தா பானர்ஜிக்கு எதிராக புரிஞ்சிருச்சு சார். அடுத்தவங்கள்ட்ட தெரியுமா, அது இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஸ்டாண்ட் புரிஞ்சிருச்சு. திரு பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகின்றார். ஒரு அன்போடு வரவேற்கின்றேன் சார். காங்கிரஸ் எப்படி ஒரு டிஃபீட் அக்செப்ட் பண்ணிட்டு சரி போ இது அவ்வளவுதான், ஜூலை மாசம் முடிஞ்சது, அடுத்த ஆகஸ்ட் பாப்போன்னு இருக்காங்களா எப்படி? காங்கிரஸ் வந்து டிஎம்கே வந்து எப்படியாவது பேசிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்படியா? ஆமா, பாசியோட மூவு, சோனியாவோட மூவு, அதில் எல்லாமே பண்ணுறாங்க. அவர் நாகராஜ் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சவுத்துன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து அவரோட வியூகத்தை அவர் வகுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து இவங்க வந்து டிஎம்கே விஷயத்தில் பயங்கரமான தோல்வியை இவங்க சந்திப்பாங்க.
திமுக வந்து காங்கிரஸோட பிளானுக்கு போகாது. ஆனால் பாஜகவுக்கு எதிராக தான் நிற்கும் திமுக. அதில் ஒன்றுமே மாற்று கருத்து இல்லை. ஆப்சென்ட் ஆனால் போதுமே. ஆமாம், ஏதாவது ஒன்று பண்ணும். ஆப்சென்ட் ஆவாங்களா? ஏதாவது ஒன்று பண்ணும். இல்லை, பிஜேபியோட எதிர்பார்ப்பு திமுக ஆப்சென்ட் ஆகணும். மேபி அவங்க பிஜேபியோட எதிர்பார்ப்புக்கு போக மாட்டாங்க, பிஜேபிக்கு எதிராக தான் நிற்பாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக வந்து இனி வந்து சுட்டு போட்டாலும் போகாது. அதில் அவங்க வந்து ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய பாடத்தை வந்து திமுகவுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. நன்றி அறிதல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கே இல்லை. இவர் 50லேருந்து 100 போனார் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் 10 வந்து இங்கேருந்து வந்தது. ரைட்டுங்களா? தமிழகத்துலேருந்து வந்தது. அவங்க வந்து 40 குறைஞ்சாங்கன்றாங்க இல்லையா, அதில் இந்த 40 வந்து தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஜெயிச்சது. அதனால தான் பாஜக வந்து குறைஞ்சது, 0 ஆச்சு தமிழ்நாட்டில். ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே இவங்க போவே இல்லை, அந்த விஷயத்துக்குள்ளே இல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட்டு செஷனில் இந்த டைமில் இப்போ யூபிலாம் வந்து ஒரு சோதனை களமாக தான் எடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா பண்ணிட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் பண்ணிட்டாங்க. யூபி ஒரு சோதனை களமாக தான் காங்கிரஸ்க்கு இருக்குது. ஆனால் அவங்க இந்த தேர்தலை விட அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபார்முலா. 29 அதில் வந்து அவங்க வந்து தாவேகா, அதிமுக, பாஜக இந்த கூட்டணியை வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி கவர்னர் அர்லேக்கர்லாம் வந்து ரொம்ப சைலண்டாக வந்து பட்ஜெட்டை கவர்னர் உரையை படிச்சுட்டு போகிறதெல்லாம் வந்து இவ்வளோ சமத்தா இருக்கும் போதே நமக்கு டவுட் வரணும். இதே அர்லேக்கர் வந்து பினராயி விஜயனை வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் கேரளாவில். அர்லேக்கர் இஸ் நாட் அர்லேக்கர். அங்கே வந்து வேற மாதிரி இருக்காரு, இங்கே வந்து வேற மாதிரி. இங்கே புது கவர்மெண்ட்டை அவங்களுக்கு வேற ஒரு சான்ஸ். யூ கேனாட் அப்ரோச் கம்யூனிஸ்டையும் ஒரு புது கட்சியும் ஒன்றா அப்ரோச் பண்ண முடியாது. கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து அவருடைய பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்திய மாணவர்கள் சங்கம் வந்து கவர்னர் மாளிகையில் போராட போகிறாங்க. சும்மா அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அடித்து மாணவர்களை தரன்னு இழுத்து அவங்கள வந்து ரொம்ப மோசமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது, அந்த சீனை பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் ஆம்பளை போலீஸ் வந்து காலை பிடிச்சி தூக்கி பஸ்ஸுக்குள்ளே போடுது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது கவர்னருக்கு எதிராக எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்றதுல தாவேக்கா ரொம்ப கவனமாக இருக்கு. பட் தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி அமைச்சரவையில் இருக்கு சார், ஆட்சியிலே காங்கிரஸோட ஒன்னா இருக்கு சார். நீங்க என்ன பிஜேபி கூட்டணின்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லை சார், இல்லை மேடம், இது வந்து நான் சொல்றது ஃபியூச்சர் தான். கரெக்ட் இல்ல, பட் அப்படி நடந்துச்சுன்னா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்க முடியாதுல்ல? இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு அப்போ என்ன காங்கிரஸ் திமுக சேர்ந்துருமா? அப்போ திமுகவோட சேருதா இல்லையான்றது காங்கிரஸ் தான் நட்டாத்தில் விட்டுருவாங்க காங்கிரஸை. ரைட்டுங்களா? அதுவும் நடக்கலாம். திமுக காங்கிரஸ் சேர்த்துக்காது. இனி வந்து எந்த காலத்திலும் 29 எலெக்ஷன்ல கிடையாது. 29 எலெக்ஷன்ல காங்கிரஸோட திமுக கிடையாது. பட் நம்ம நிறைய உதாரணங்கள் பார்க்குறோம்ல, இது இந்த ஒரு தியரி தான் அடிக்கடி சொல்லப்படுது. இப்போ கேரளால பாருங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிர் துருவமா நிற்கிறாங்க. ஆனா சென்டர்ல வரும்போது ஒரு இஷ்யூஸ்ல ஒன்னா சேர்ந்து ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் இங்க திமுகவும் காங்கிரஸும் இருக்க முடியாது? இப்போ இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் பில் வரும்போது ஒன்னா நிக்கிறது, பட் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எதிராக நிக்கிறதுன்றது பாசிபிள். அந்த மாதிரி தான், அது மாதிரி தான் திமுக நிற்கும். ஒரு பேஸ்ட் ஆன் பில், பேஸ்ட் ஆன் இஷ்யூஸு, ஆன்டி பிஜேபி இந்த விஷயத்தில் திமுக வந்து தெளிவாக நிற்கும். ஏன்னா எனக்கு திமுக சைடில் தேர்தல் கூட்டணி வைக்காது. தேர்தல் கூட்டணி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பிஜேபி ட்ரை பண்ணுற தேர்தல் கூட்டணி என்பது ஏன்னா ஒரு 20 சீட்டு வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? தாவேக்கா, அதிமுக, பாஜகன்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ட்ரையாக இருக்குது. ஓகே ஓகே திரு ரஜினி, திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது இதில்? இப்போ எல்லாரும் திமுக என்ன பண்ணணும்னு ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, திமுக என்ன? இல்ல, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரே ஒரு பர்த்டே விஷ் பண்ணோம். ஆமா, அது ஒரு ஃபார்மலான விஷயம். வில் ஸ்டாண்ட் டுகெதர் ஃபார் தி சோல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டாரு. we will wage it together until we win அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. இது மே 4 தெரிஞ்சிருக்கணும். இது மே 4 ரிசல்ட் வந்தோடனே ஓடுறப்ப தெரிஞ்சிருக்கணும் திமுக நமக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. இந்த மிஷன் 360 வர காரணமே காங்கிரஸ் தான். அதுக்கு காரணம் பாஜக கிடையாது.
ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணியிலேருந்து விடுவிச்சது யார்? இந்தியா கூட்டணியில கன்வீனரா போடுங்கன்னு கேட்டார். போடலை. அப்போ இந்தியா கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்க தவறி விட்டது காங்கிரஸ். இதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்குது. 2/3 வரையும் வந்து நிற்குதுன்னா, ஒரு 240 தொகுதியில் ஜெயிச்ச ஒரு பிஜேபியை நீங்கள் வந்து ஒரு 360 வரையும் கொண்டு வரீங்கன்னா அதற்கு காரணம் ஒரு சரியான எதிர்க்கட்சி அங்கே இல்லை. ராகுல் காந்தி அவர்களை முதலாக பிரதமர் வேட்பாளராக அறிவித்த எங்கள் தலைவருக்கே இன்னைக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது அப்படின்னா அப்போ அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க எப்படி இவரை வந்து நம்புவாங்க அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி மேம் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காங்கிரஸ். அது வந்து ரொம்ப தப்பு. நீங்க கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணின்னு வர்றப்போ அவங்க உள்ள இருக்கணும். அதே மாதிரி மம்தா பானர்ஜி அந்த ஸ்டேட்ல எதிர்க்கிறாங்க. ஆனா வந்து இந்தியா கூட்டணின்னு வர்றப்போ அவங்க உள்ள இருக்கணும். இப்படி செஞ்சுதான் இந்த பிளவுக்கு காரணமே திரிணாமுல் காங்கிரஸ்ல இன்னைக்கு 20 பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதற்கு காரணம் யாருன்னா பிஜேபி என்பதையும் விட அதற்கு வழிவகுத்தது காங்கிரஸ் தான். இல்ல சார், திரிணாமுல் காங்கிரஸ்ல உள்கட்சி பிரச்சனை வருதுன்னா அது காங்கிரஸ் எப்படி இல்ல அவங்க எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் சார், அவங்க எலெக்ஷன்ல தோத்துறாங்க. மம்தா பானர்ஜி சொந்த தொகுதியில தோக்குறாங்க, பெரிய டிஃபீட். அதுக்கப்புறம் அந்த கட்சி உடைஞ்சு ஒரு பக்கம் போகுது. இப்ப இன்னைக்கு அதிமுகல சொன்னாரு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எப்படி காங்கிரஸ் காரணமா இருக்கு? இல்ல நானு பொதுவா சொல்றது என்னன்னா, இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த இது வந்து இது குமுலேட்டிவா வச்சு பாத்தீங்கன்னா இதற்கு ஒரே ஒரு பேஸ் காங்கிரஸ் தான். ஏன்னா முழுக்க அடி போன்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் காங்கிரஸ்னா சொல்லுவோம். இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பேசுறாரு, எங்களுக்கு வந்து நீங்க வாங்கன்னு சொல்றாரு. இதே மாணிக்கம் தாகூர் சொல்றாரு திமுக ஊழல் கமிஷன் மாடல் கட்சின்னு சொல்றாரு. கமிஷன் மாடல் கட்சியை நீங்க திரும்பி கூப்பிடுறீங்க. நாங்க சரியில்லை, திமுக சரியில்லை நீங்க சொல்றீங்க. ஏன் நீங்க திமுக கூப்பிடுறீங்க? நீங்க வந்து அதிலே வந்து முரண்பாடா இருக்குல்ல. எதிர்பார்த்திருக்கணும்ல அப்படின்றது அவரோட பாயிண்ட். அமித்ஷா நீங்க இன்னும் நேத்தா பாக்குறீங்க, அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு தெரியும்ல, அப்ப திமுகவோட இருந்திருக்கணும்ல. பிரகாஷ் வந்து அழகா சொன்னாரு, வந்து எதுக்கு இப்போ வந்து பிஜேபியோட போவாங்க டிவிகே, எதுக்கு காங்கிரஸை கூட வச்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் ஒரு புனித சக்தி, காங்கிரஸ் இல்லைன்னா டிவிகே அப்படிலாம் கிடையாது, மெஜாரிட்டி அன்னைக்கு வரல, அதனால வந்து சேருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து பிஜேபி சப்போர்ட் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி ஆளுநர் உரையிலே தெரிஞ்சிடுச்சது பிஜேபிக்கு, அதாவது பிஜேபி எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குன்றது ஆளுநர் உரையிலே தெரிஞ்சிடுச்சு. ஆளுநர் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிட்டு போறாரு. அவர் எவ்வளவு டிவிகே சப்போர்ட்டா மாட்டாரு பாருங்க. இதற்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இந்த தேசிய கீதை வந்து இறுதியாக பாடப்பட வேண்டியது முன்னாக இது பாடப்பட்டது. இப்ப எந்த இஷ்யூமே இல்லாத போறாரு அப்படின்னா, இப்போ திமுக இருக்கிறப்ப பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு, இன்னைக்கு டிவிகே வர்றப்ப இந்த ஆளுநர் வந்து இப்படி செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா இதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கு. தாவேக்கா பிஜேபியோட கூட்டணி சேரப்போகுது அப்படின்றது உறுதியா இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பிழையை செஞ்சிருக்கு. நீங்க காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் உணரணும். நீங்க பிஜேபி இருங்க, அண்ணன் சொல்றாரு பிஜேபி அங்க தூக்குது இங்க தூக்குது ஆளை தூக்குதுன்றாரு. அதிமுக 5 பேரை தூக்கி இருக்காங்க, அதுக்கு இன்னி வரையும் வாயை திறந்தீங்களா? நீங்க அதை கேட்கணும். நீங்க சென்ட்ரல்ல சொல்றீங்க உங்களுக்கு வந்தா பிஜேபி ஆள தூக்கிச்சு, பிஜேபி ஆள தூக்கிச்சு. ஒரு இல்ல நீங்க எல்லாம் பிஜேபி தான் செய்யும் சொல்லி நீங்க சொல்லிருக்கணும். காங்கிரஸ்க்கு வேற வாய் இல்லையா? மாணிக்கம் தாக்கூர், ஜோதிபா எவ்வளவு பேர் இருக்காங்க. வாயை திறக்க மாட்டீங்க. தமிழ்நாடுல வரப்போ மட்டுமா இருக்காரு. ஐயோ பிஜேபி தான் செஞ்சிச்சு. இங்க தாவே காட்டுறாங்க. கேப்போம் கரெக்டான கேள்வி. இல்ல நீங்க சொல்லுங்க, பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல செய்யறதுக்கும் மகாராஷ்டிரால செய்யறதுக்கும் தாவேகா தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? 6 வித்தியாசம் சொல்லுங்க. விதேத்துல்லா சொல்லுவார். உங்களுக்கு இதே பிரகாஷ்க்கு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதே அவையில் இன்னைக்கு காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு போனால் பிஜேபி கூட்டணியில் திமுக போகணும் வாழ்த்து இங்கே சொன்ன ஒரு இவர் நான் என் முன்னாலே சொன்னார். எதுக்கு சொல்ல வர்றேன், மாறி மாறி பேசுறது நம்ம ஏமாறி போயிடுவோம். அது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். நான் என்ன எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் தான். நீங்கள் வாழ்த்துனீங்க. வாழ்த்து செஞ்சது யாரு? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் ராகுல வாழ்த்துறாரு. ஆமா சார், சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஒன்றாயிருப்போம் நல்லா இருப்போம். இருக்கிறதுக்காக உங்க விஷயம். நீங்க நாளைக்கு கூட இருங்க, கூட இல்லாம போங்க. அன்னைக்கு இந்தியா கூட்டணி நீங்க வரல, அது உங்க வேலை சார். இல்ல சார், நீங்க வெளியே போகாம இருந்தா அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட இருங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 108 இடத்த கொடுத்திருக்காங்க. காங்கிரஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். எங்க திமுக கொடுத்தது தானே. வெற்றி தோல்வி பேஸ் பண்ணி தான் கூட்டணியில இருக்கீங்களா? அப்போ ஆமா, எங்க தீர்ப்பு அப்போ தோத்தா விட்டு ஓடிடுவீங்க, வெற்றி பெற்றா இருப்பீங்க. எங்க தீர்ப்பு தான் நடந்துச்சு. திமுக சார் நீங்க சொல்லி முடிச்சுங்க ப்ளீஸ். ஒன்றும் பேசவில்லைமா. அதாவது காங்கிரஸ் செய்த அதே செயல் தான்
திமுக கூட்டில இருந்த ஒவ்வொரு கட்சிகளும் சொன்னது செஞ்சிச்சு. இன்னைக்கு முஸ்லீம் லீக் கூட இந்த திமுக கூட்டணி வேணாங்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் தான் காரணம். நன்றியாவது சொல்லிட்டு போனாங்க சார். நீங்க அது கூட சொல்லிட்டு போங்க சார். நீங்க அவங்களே உங்களை ஒப்பிடாதீங்க. முஸ்லீம் லீக் தான் அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? தமிழ்நாடு முழுக்கும் உங்களை ஆதரிக்கிறவங்களை கேவலப்படுத்துறது உங்க வேலை. அதன் விளைவு கேட்டு கேள்விக்கு வந்துடுறேன். இல்ல உத்தவ் தாக்கரே சிவசேனாக்கு நடப்பதற்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு நடக்கிறதுக்கும் இங்கே அதிமுக நடப்பதற்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்மா. உத்தவ் தாக்கரே கட்சியை உடைக்கிறாங்கன்னா அங்கே அவங்க பலகீனமா இருக்காங்க, உடைக்கிறாங்க. சரி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி, அதுக்கு காங்கிரஸ் காரணம் இல்ல. சரி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி பிஜேபி காரணம் தானே? பிஜேபி தாமா காரணம். அதே மாதிரி அதிமுக இருந்து தாவேகா போறதுக்கு யார் காரணம்? நீங்க விளங்கல. நான் காரணம் தான் சொன்னேன். அது குற்றம் நான் சொல்லல. அங்க குற்றம் இல்ல நான் சொல்லலமா. அம்மா என்ன கேள்வி கேக்குறீங்க? என்னுடைய இது பதில் கேக்குறீங்க எனக்கு. சார் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? அம்மா யாரனால இது கபில் சிபல் என்ன சொல்லிருக்கா? என்ன உட்கார வச்சு கேக்குறீங்க? நான் காங்கிரஸ் கட்சி இல்ல நீங்க உங்க சொந்த கருத்து சொல்றீங்களா? காங்கிரஸ் கட்சி சொந்த கருத்து நான் சொல்லல. காங்கிரஸ் கட்சி கருத்து சொல்லுங்க. நீங்க காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சார். இருக்காமா இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்றேன். நான் சொல்ல வேண்டியது உண்மையே நடக்கும். நான் சொல்றது உண்மையான நேர்மையான விஷயம் தான் நான் பேசுவேன். அது காங்கிரஸ் தப்பு செஞ்சாலும் காங்கிரஸ் தப்புன்னு சொல்றேன், பிஜேபி தப்புனா பிஜேபி தப்புன்னு சொல்லுவேன். அதுதான் நான் சொன்னேன். எது நடக்குமோ நடந்தா ஆகும்னு சொன்னேன். எதையும் யாரும் தடுக்க முடியாது. பிரகாஷ் நேத்து ஒண்ணு பேசுவார், இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார். அதுக்காண்டி பிரகாஷ் தடுக்க முடியுமா? இல்ல சார், தாவேகா டிஃபெண்ட் பண்றதுக்காக சொந்த கட்சியை விமர்சிக்காதீங்க. ஒரு விஷயம் நல்லா அருமையா இருக்கு சார். ரொம்ப தெளிவா நம்புங்க. திமுக நாங்கள் 108 இடம் எடுத்து அவங்களுக்கு எதிராக திமுகவோ கம்யூனிஸ்டோ ஐயுஎம்எலோ அல்லது விசிகாவோ போயிருந்து சொன்னால் துரோகம் கயமைங்களாம். அப்படி பார்த்தா 7 முறை திமுக செஞ்சுருக்கு. அதுக்கு நாங்கள் துரோகம் கைமைன்னு சொன்னோமா? 1980 98 99 பல நேரங்களில் எங்களுக்கு எதிராக போயிருக்காங்க. எங்களோட இருந்தவங்க மாறி போனாங்க. நாங்கள் சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் 2014 என்னாச்சு? கூட்டணி இவங்களால தான் 2Gங்கிற சொல்ல வச்சு எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாங்க. மக்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கினாங்க. அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் பிறகு உண்மை என்ன விழுந்துச்சு? 2Gயில் ஒன்றுமில்லை அப்படின்னு நமக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவரை ஆட்சியை பிடிச்சிட்டாரு மோடி. அதுக்கு பிறகு ஒரே கேள்விதான். இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மக்கள் தீர்ப்பு விஜய்க்கு ஃபேவராக வந்துச்சு, 108 சீட்டை மக்கள் கொடுத்தாங்க, ஆகவே நாங்கள் மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்களும் அங்கே போனோன்றது கரெக்டு தானே? அது மட்டும் இல்லை, கரெக்டு தானே? அது மட்டும் இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? அதாவது அவசரமா அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து 3வது பிளேயரா இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் முதல்வர் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்ததா வந்த செய்தி 7ஆம் தேதி 8ஆம் தேதி செய்தி. நீங்க பனையூருக்கு போய் சால்வ போட்டது 5ஆம் தேதி. நான் சொல்லவா? மே 4ஆம் தேதி நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க, இதுக்கே அவங்கள ப்ளேம் பண்றீங்க. பேச விடுமா? கேட்டலே ஒரு கேள்வி பதில் சொல்லும்ல. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 5 மணி 6 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் சண்முகம் விழுப்புரத்துல இருந்து கிளம்பி வர்றாரு. அவருடைய போன் என்ன வருது? நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் வருது. என்னையா நாங்க 3வது இடம் எங்களை போய் அமைச்சருங்கிற? இல்ல, இங்க பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன நடக்குதுன்னா திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்த ரிசல்ட்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆதாரத்தை காட்டுங்க. நம்மளோட இந்த காங்கிரஸ் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னது மே 4ஆம் தேதி இந்த மாதிரி நடக்கல. இந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசும்போது உங்க பொய் மக்களுக்கு தெரியும். காங்கிரஸ் பிரகாஷ் சார் நெக்ஸ்ட் 4ஆம் தேதி நடந்ததை சண்முகம் சொல்றாரு. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு. விசிகா தலைவர் இப்படி ஒரு இது நடந்துச்சு சொல்றாரு. எல்லாருமே ஒரு தொலைக்காட்சியில ஆமா நடந்துச்சு எங்களை கேட்டாங்க சொன்னாங்க. 4ஆம் தேதி யாருமே சொல்றது 4ஆம் தேதி நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப அதிமுக ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் திமுகவுக்கு வருது. இதுக்காக தான் நாங்க முந்தி போனோம். நாங்க 5 பேரும் அஞ்சாம போனதுனால தான் மத்தவங்க எங்களை தேடி வந்தாங்க. இன்னைக்கு திமுக இருந்த முக்கிய கட்சிகள் கூட ஏன் வெளியே போனாங்க? அப்ப காங்கிரஸ் மட்டும் போகல. காரணம் நீண்ட காலமா அவங்களை அடக்கி வச்சு. அந்த 6 வித்தியாசம் பெண்டிங் இருக்கு, யோசிச்சு வைங்க. அடுத்த பிரேக் 6 வித்தியாசத்துக்கு பதில் கிடையாது. உங்களுக்கு ஒரே வரியில பதில் சொல்லிட்டேன். நீங்க இந்த 6 கேட்ட கேள்விக்கு தப்பே இல்லன்றீங்க. அதான் பதில். ரொம்ப சிம்பிளா. ஓகே, சூப்பர். ஓகே சார். அதாவது
காங்கிரஸ் தாவேகா உறவுன்றது தேர்தலுக்கு முன்னாடியே கன்சைன் பண்ணப்பட்டது. ராகுல் காந்தி பட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட்ல. It didn't work out. ராகுல் காந்தி ஸ்டாலினோட ஒன்னா மேடையில் ஏறாம ப்ரொஹிபிட் பண்ணதுலேருந்து அது வருது. அதுக்கு நீங்க காரணம் நீங்க காங்கிரஸ் இல்லைங்க, உங்க கருத்துங்க அது. நீங்க காங்கிரஸ் கிடையாதுங்க, உங்க கருத்துங்க. ராகுல் காந்தி வரும்போது உங்க கருத்து ஏற்கனவே ப்ரோகிராம் போட்டாரு. சொந்த கருத்துட்டீங்களே, அதோட விடுங்க. இதுல காங்கிரஸ் சொந்த கருத்து. இதுல காங்கிரஸ் இது ஒண்ணு வந்த கருத்து கிடையாது. இதுல வந்த கருத்து கிடையாது, சொந்த கருத்து. ரைட்டுங்களா? அவரே மாத்தி மாத்தி சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? இது கேளுங்க. சரி, உண்மையான காங்கிரஸ் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து விஜய். உண்மையான காங்கிரஸ் இங்க வந்து மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிரா எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உறவு என்பது பெரிய அளவுக்கு போச்சு. எந்த அளவுக்குன்னா, தேர்தல் முடிவுகள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம எம்பி ஆனார் இல்லைங்களா, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், தலைவாழை இலை போட்டு விருந்து வச்சிருக்காங்க விஜய், அது எங்களை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு எங்கள் தலைமை வந்து 4 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது. இது யார் வாயி? போனது, கம்யூனிஸ்ட் போனது, முஸ்லீம் லீக் போனது. அப்ப எல்லாமே ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி உங்களை கூட்டணி விஜயோட வச்சாங்களா? ஓகே, திரு அஸ்வத்தாமன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக. ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் உடையுது, இன்னொரு பக்கம் சிவசேனா உடையுது, திடீர்னு விழுகுதான் உடையுதான்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நார்த் இந்தியாவில்? இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்கிற குரல்கள், நீதிமன்றத்துக்கு எப்படியும் எல்லா கேஸும் போக போகுது. இது ஒரு சரியான பாதையில் போதா? இப்போ நீங்கள் திரு இதயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்ட மாதிரி தாவேகா அதிமுக இடையே நடப்பதற்கும் நீங்க செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது தாவேகா அதிமுக இப்ப கூட பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கூட ஒரு தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து சோஃபாக்கள் மூலமாக நடக்கிறது. ஆனால் பிஜேபி ஜனநாயக பூர்வமா நடக்கிறது, சித்தாந்தத்தினால ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா வந்து இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள்ல பயணிக்குது, எல்லாம் ஃபாரின் ஐடியாலஜி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம நாட்டுல நம்முடைய அரசியல் தத்துவம், நம்முடைய அரசியல் சித்தாந்தம், இதுல நம்ம சார்ந்து இருக்கிற கட்சி எல்லாம் இல்லாம எல்லாம் ஃபாரின் ஐடியாலஜியா இருக்கு. அப்ப நம்ம இந்தியன் ஐடியாலஜியில பயணிக்கிற ஒரு கட்சியை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. எப்படி மக்கள் ஈர்க்கப்படுகிறார்களோ அது மாதிரி அரசியல் தலைவர்களும் ஈர்க்கப்படுகிறார். இதை வந்து தாவேகாவுடைய பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. இல்ல அவங்க இப்ப தாவேகா ஐடியாலஜியால ஈர்க்கப்படக்கூடாது. தாவேகாக்கு ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கா? நீங்க சொல்லுங்க, ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். இதெல்லாம் உங்க அரசியல் கருத்து, that is your political view. இப்ப நீங்க பிஜேபிக்கு இருக்குன்னு நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது தாவேகாக்கு இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இது என்னது? இது எங்களுடைய ஐடியாலஜியுடைய பேர் இன்டெகிரல் ஹியூமனிசம். இது நான் இல்ல, பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்லனாலும் நீங்களே கூட சொல்வீங்க பிஜேபிக்கு ஒரு இன்டெகிரல் ஹியூமனிசம் ஒரு ஐடியாலஜி இருக்கு. தாவேகாவுடைய ஐடியாலஜி மதச்சார்பற்ற சமூக நீதி. மதச்சார்பற்ற சமூக நீதின்றது ஐடியாலஜி இல்லைங்க, அது எப்படிங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருக்க முடியும்? பொலிட்டிக்கல் மதச்சார்பற்றது அப்படின்றது நான் உங்களுக்காக இப்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் the point here is தேர்தல் கமிஷனை கூட்டணி சேர்க்கிறது உங்க ஐடியாலஜி, இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறையை சேர்க்கிறது உங்க ஐடியாலஜி, அதுக்கு பேர் ஐடியாலஜி. தாவேகா ஆட்சி வந்து அது ஐடியாலஜி இல்ல. எந்த குறுகிய காலத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழக மக்கள் 108 இடங்கள் அவங்க பெற்றிருக்காங்க. மக்கள் கொள்கை நான் அடுத்து உங்ககிட்ட பேசுங்க. அவர் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, 2வது நிமிஷத்துல நம்ம குறுக்கிட முடியாது. திரு அஸ்வத், ஒரே ஒரு கேள்வி. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட இருந்தது. இந்திரா காங்கிரஸ்ங்கிறது தான் இந்திரா உடைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனை பயன்படுத்திக்கிட்டு இந்திரா காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸா பெயர் மாத்தது யாருன்றது அண்ணன் சொல்லணும். ஏன்னா அண்ணன் வந்து அவரு ஸ்தாபன காங்கிரஸும் தெரியும், இந்திரா காங்கிரஸும் தெரியும். இந்திரா காங்கிரஸ் தேர்தல் கமிஷனை பாக்கெட்ல போட்டுட்டு தேர்தல் கமிஷனை வளைச்சிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் என்று இந்திரா காங்கிரஸுக்கு மோசமான முறையில சட்டத்திற்கு புறமான விதத்துல அந்த பெயரை மாற்றியவர்கள் யார் என்பதை அண்ணன் இப்ப சொல்லணும் எனக்கு. இல்ல இந்திரா காங்கிரஸ் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம 1970ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு கதைக்கு இன்னைக்கு சிவசேனா கட்சியில இருந்து வரக்கூடிய எம்பிக்கள்,
திரிணாமுல் காங்கிரஸ் வரக்கூடிய எம்பிக்கள் வெளிப்படையாவே குற்றம் சாட்டப்படுது. இத்தனை கோடி அத்தனை கோடின்னு ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது, அவ்வளவு கோடி கொடுக்குறாங்கன்னு வெளிப்படை. நீங்க எப்படி இங்க சோஃபா மாடல் சொல்றீங்களோ அதே குற்றச்சாட்டு உங்க மேலேயும் வைக்கப்படுது. இல்ல அது நீங்க ஒரு மசோதாவை நிறைவேற்றணும்னா நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ, அவங்க கேட்கிற சேஞ்சஸை கொண்டு வாங்க, மசோதாவை நிறைவேற்றுங்க. இது இங்க இருந்து பாதி அங்க இருந்து பாதி எம்பிக்களை வாங்கி மசோதாவை நிறைவேற்றது என்ன மாதிரி இருக்கு? இல்லைங்க, இது மசோதாவை நிறைவேற்றுறதுக்காக எம்பிக்களை வாங்குறோன்றதே நாங்க இல்லங்கிறோம், சண்டையே இல்லங்கிறோம், சகஜங்கிறோம். அதை நீங்க பேசி வேற தீர்த்துக்கணுங்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, எங்களுடைய ஐடியாலஜி பிடிச்சிருக்கிறது, பலரும் வந்துட்டு இருக்காங்க. இது மசோதா நிறைவேற நேரம்னு இல்ல, சாதாரணமா எல்லா நேரத்திலையும் பிஜேபி நோக்கி வந்துட்டு தானே இருக்காங்க. 12 வருஷமா வந்துட்டு தானே இருக்காங்க. நீங்க இன்றைக்கு மேற்கு வங்கத்துல நாங்க இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சராக அமர்ந்திருப்பவர் ஒரு காலத்துல வேற கட்சியில இருந்தவர் தானே. ஒரு நல்ல கட்சி, மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது, அந்த கட்சி தரமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கும் பொழுது, உலக அளவுல இந்திய தேசத்தினுடைய இந்த மாதிரி நம்பிக்கையோட இணக்கத்தோட திமுகவோட 22 பேர் எம்பிக்களும் கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? எப்படி? இல்ல திமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்தியல் முரண்பாடு இருக்கிறது. ஆமா, திமுக சனாதன தர்மத்தை அழிப்போன்னு சொல்ற வரைக்கும் எப்படி அவங்கள நம்ம சேர்த்துக்க முடியும்? அவங்க திரும்பி வந்தாங்கன்னா வேணா சேர்த்துக்கலாம். திமுகவை கூட்டணியோட சேர்த்துக்க மாட்டீங்க, ஆனா கோஆபரேஷன் வாங்கிப்பீங்களா மசோதாக்கு? இல்லைங்க, அதான் சொல்றேங்க. அதாவதுங்க, கோஆபரேஷன் வாங்குறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சிகள் கூட நல்ல மசோதா இருக்கும் போது ஓட்டு போடணும், அதுதான் ஜனநாயக நடைமுறை. அப்படி டிஎம்கேவை கன்வின்ஸ் பண்ண பாப்பீங்க? என்னங்க, நான் நியாயத்தை தானங்க பேசுறேன். நல்ல மசோதா எதிர்கட்சி கூட ஆதரவு தெரிவிக்கணும் தானங்க, அதனங்க மக்கள் ஆச்சு, அதனங்க நடைமுறை. இப்ப எல்லாரும் சேர்ந்து திமுக இதே கட்சிகள் தானே இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை டிஃபீட் பண்ணாங்க. இல்ல இப்ப டீலிமிட்டேஷனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்களா என்ன? அது இது மாதிரி சொல்லிருக்காங்களா என்ன? அவங்க கட்சி கொறடா யாராவது? இல்ல, நான் சொல்றது ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கறீங்களான்னு கேக்குறேன். ஏன்னா நம்பர்ஸ் வேணும்னா இப்ப அவங்களும் வேணும்ல. நாங்க நம்பர்ஸ்க்காக இல்லைங்க, ஒரு நல்ல மசோதா வரும்போது எல்லா கட்சியோட ஆதரவு தான் எதிர்பார்க்கிறோம். அதான மக்களாட்சி நடைமுறை. இங்க என்ன நடக்குதுன்னா, எனக்கு பிஜேபி பிடிக்காது, அதனால பிஜேபி கொண்டு வர நல்ல மசோதாக்களையும் நான் எதிர்ப்பேன். அது எப்படி நியாயமான அரசியலா இருக்க முடியும்? நீங்க 70ஸ்க்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நீங்க 70ஸ்ல போய் பாருங்க, அப்படியா இருந்தது அரசியல். இன்னைக்கு எதிரி கட்சியாக எல்லாம் செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கு எது நல்லதோ அதை எதை வரவேற்கணும், அதான நாடாளுமன்றத்தோட நடைமுறை. திரு ரஜினி, நீங்க திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அவர் சொல்றது போல நீங்க நல்ல மசோதாவா இருக்கே அப்படின்னு திடீர்னு யோசிச்சு மாத்தி இந்த பக்கம் ஓட்டு போட்டுற மாட்டீங்களா? இல்லை மேம், 1999 கூட்டணி அமைச்சப்போ கூட்டணியில் இருந்து கொண்டே பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஜோசியத்தை புகுத்தினப்போ கூட்டணியில் இருந்து கொண்டே குரல் கொடுத்த இயக்கம் திமுக. அன்னைக்கு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டணியில் இருந்து அமைச்சர்கள் அண்ணன் முரசொலிமாறன் இருக்கிறப்பவே எழுந்து நின்று எதிராக குரல் கொடுத்த இயக்கம் திமுக. டீலிமிட்டேஷனை இன்னைக்கு இல்ல, டீலிமிட்டேஷன் இன்னைக்கு இல்ல, என்னைக்குனாலும் திமுக எதிர்க்கும். நீங்க அதுல காம்ப்ரமைஸ் திமுக எப்பயுமே பண்ணாது. நீங்க அதுல எந்த சந்தேகமும் இருக்க வேணாம். இவர்களுக்கு என்னன்னா காங்கிரஸுக்கு எப்படியாவது வந்துருவாங்களா, இங்க டிவிக்கே ஆட்சி, நம்ம அங்க போயிட்டோம், இவங்க 22 பேர் நமக்கு வந்தா நமக்கு ஒரு ஃபேவர் அங்க கிடைக்குமே. பவர் சென்டர் நம்ம, அதான் நம்மளை சுத்தி பவர் எல்லாமே இருக்கணும். அது யாரானா இருக்கணும், நம்ம அவங்கள பத்தி எப்படினாலும் பேசலாம். தமிழ்நாட்டில் அவங்க நமக்கு தேவையில்ல, அதே மாதிரி இது கம்யூனிஸ்ட் நமக்கு கேரளால தேவையில்ல. ஆனா சென்ட்ரல்னு வர்றப்ப இவங்க எல்லாருமே எனக்கு தேவை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. வந்தவன காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க போதா? அப்ப எதுக்கு சார் கூப்பிடுறாரு? சார் அப்ப எதுக்கு சார் கூப்பிடுறாரு? மரியாதை, நீங்க மரியாதை கொடுத்தீங்க, அவரு மரியாதை கொடுத்தாரு. என்ன சார் மரியாதை? மே 5ஆம் தேதி எங்க சார் போச்சு மரியாதை? நீங்க மே 5ஆம் தேதி எங்க சார் போச்சு? நீங்க வாழ்த்துனீங்க. மே 5ஆம் தேதி எங்க சார் போச்சு? ராகுல் வாழ்த்துங்க, வாங்க நல்ல வழியில வெற்றி பெற்ற 5 பேரோட மரியாதை எங்க சார் போச்சு? வெற்றி பெற்ற 5 பேர் போனவங்க எங்க போச்சு? 2 அமைச்சருக்காக போய் ஸ்டாண்ட். சரி, ஓகே. உங்க எம்எல்ஏ அமைச்சர், உங்க எம்எல்ஏ கைக்கு உங்க 59 பேர் ஜெயிக்கிறதுக்கு நாங்க பேசுறதுக்கு அறிவாலயம் வர்றீங்க. உங்களை தேடி திமுக வரணும். இப்போ 19 தொகுதியில 3000 ஓட்டு திமுக ஜெயிக்குது. இதே இல்ல திமுக இந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். 59 எம்எல்ஏ எங்களை பார்க்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டோமா? ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க
ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மே 5ஆம் தேதியிலிருந்து நீங்க எங்களுக்கு நன்றி சொன்னீங்களா, நீங்கள் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் தானே, நீங்கள் இதுதானே, நீங்கள் முதுகல் குத்தியவர்கள் தானே, மே 5ஆம் தேதியிலிருந்து கேட்டு இருக்கோம். மனப்பாடம் ஆயிடுச்சு எங்க 2 பேரோட வாதம். போது வந்துடுறேன். திரு நாகராஜ், இப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறோம், பிஜேபி என்ன பண்ணுது அப்படிங்கிறோம். பட் தமிழ்நாட்டில் இப்போ திமுக வந்து பிரகாஷ் சொல்றாரு அவங்க எப்படியும் காங்கிரஸை சேர்த்துக்க மாட்டாங்க, தனியாக தான் இருக்கு. பட் வேற என்ன ஆப்ஷன் திமுகவுக்கும் இருக்கு சென்டர்ல. அவங்க பிஜேபி எதிர்ப்புன்னு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. பிஜேபியோட சேர்றதுக்கான வாய்ப்பு சமீபத்தில் கிடையாது. அப்போ காங்கிரஸ் சப்போர்ட்டிவ் ஸ்டாண்டு தான் ஒரே வாய்ப்பு இல்லை திமுகவுக்கும். ஏன் அகிலேஷ், மம்தா, ஸ்டாலின், பிஜுபாய் எல்லாம் சேர்ந்து 3வது அணி அமைக்கலாம்ல? அமைச்சாலும் இட் இஸ் எனிவே an anti பிஜேபி ஃப்ரண்ட். பட் தேர்தலுக்கு பிறகு நாளைக்கு ஏதாவதுன்னா அவங்க காங்கிரஸ் தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேர்தல் அப்போ பிரிஞ்சு காங்கிரஸ் ஜெயிச்சா தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்றீங்க. காங்கிரஸ் முதல்ல ஜெயிக்காது மேடம் இந்தியால. அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் ராகுல் காந்தி கொண்டு போயிட்டு இருக்கு. பிஜேபி கீழே இறங்கி காங்கிரஸ் இல்ல ஆனா இல்ல ஒரு அதுல 10 இடம் இல்ல சார் ஒரு 3வது அடி வர நாங்க கொடுத்தோம். இல்ல 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 அதெல்லாம் சார் இப்படிலாம் நீங்க எப்படி பேசலாம்? நீங்க அப்படிதான் பேச முடியும். ஏன் 0 ஆனீங்க 2014 ஏன் 0 ஆனீங்க? இதே திமுக தானே. திமுக நினைச்சிருந்தா 2024 பிஜேபி சப்போர்ட் போயிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தான் இருந்துச்சு. சார் அவர்ட்ட கேட்டேன் சார். நான் சொல்றேன்ல மே 5ஆம் தேதியில மனப்பாடம் ஆச்சு சொல்றேன்ல, கேட்க மாட்டேன்றீங்களே. இல்ல நாகராஜ், இப்போ 3வது அணி அமைச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சிடுறது எப்படினாலும் அவங்க ஜெயிக்க போறது இல்ல. 2 இருக்கு. அப்படியே அது உங்களோட கருத்து. திரு இதயத்துல்லா சொல்ற மாதிரி மக்கள் புரட்சி என்ன வேணா நடக்கலாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஏதாவது நடக்கலாம். இல்லைங்க, மக்கள் புரட்சி அதெல்லாமே கரெக்டு தான். மக்கள் புரட்சியில தான் மோடியும் வந்தார், மக்கள் புரட்சியில தான் வந்து ராஜீவ் காந்தியும் வந்தார். ராகுல் காந்தி இன்னும் வரல, அதனால நான் சொல்ல முடியாது. பட் ராஜீவ் காந்தி மக்கள் புரட்சியில தான் வந்தார். மோடி அவர்களும் இது நான் மன்மோகன் சிங்கை சொல்ல நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணி நான் மன்மோகன் சிங் அவர்களை அந்த இடத்துல சொல்லலை. ரைட், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வாட் பிஜேபி ஹஸ் டெலிவர்ட் இன் லாஸ்ட் 12 years. கரண்ட் வராத ஊர் கரண்ட் போயிருக்கு, சரி, ரேஷன் வராத இடத்துக்கு ரேஷன் போயிருக்கு, வீடு இல்லாதவங்க வீடு போயிருக்கு. பட் we are talking about what are the options for DMK. இல்லை நான் சொல்கிறேன், நான் அதான் வரேன். இன்னைக்கு வந்து டிஎம்கேயோட பாலிடிக்ஸை நம்ம பார்ப்போம். டிஎம்கே ஹஸ் டு சர்வே. கரெக்ட். டிஎம்கே ஹஸ் டு சர்வே. மோஸ்ட் ஹர்ட்டட் பார்ட்டி இன் 2026 இஸ் ஃபைனலி டு டிஎம்கே. கரெக்ட். நாட் ஈவன் ஏடிஎம்கேயோட மோசமான நிலைமையில் தோ தே ஹேவ் எம்எல்ஏ, ஏடிஎம்கேயோட மோசமான நிலையில் டிஎம்கே இருக்காங்க. ஏன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கம்ப்ளீட் ஓட்டிங் பேட்டர்னை வந்து தாவேகாவோட சைடில் அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவங்களோட கோர் ஓட்டர்ஸான கிறிஸ்டியன் ஓட்ஸ் போயிருக்கு, தலித் ஓட்ஸ் அவங்கள விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பர் லிமிட்டில் இருக்கிறவங்களோட ஓட்டும் போயிடுச்சு. இப்போது தோ டிஎம்கே வில் கிவ் மோர் பவர் டு ஓபிசி, பட் தே டோன்ட் டூ ஓபிசி பாலிடிக்ஸ் தட் மச். இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து அதிமுகவும் மற்ற கட்சியும் தான் பண்ணோம். இப்போ டிஎம்கே இஸ் ஃபோர்ஸ்ட் டு டு த ஓபிசி பாலிடிக்ஸ். இப்போ ஓபிசி பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொங்கு பெல்ட்டில் இட் ஹாஸ் டு பர்ஃபார்ம். இப்போ கொங்கு பெல்ட்டில் இட் ஹாஸ் டு பர்ஃபார்ம்னா தே நீட் a strong party to convert the votes. யார் அந்த ஸ்ட்ராங் பார்ட்டி? பிஜேபி. அது நான் சொல்ல முடியாது, பிஜேபி தான் சொல்லணும். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது யார் இப்போ திமுக பிஜேபி அலையன்ஸ் வரும்ன்றீங்க? இல்லைங்க, திமுக பிஜேபி அலையன்ஸ் வருதா இல்லையான்றது 2028-29 பேச்சு என்ன பார்க்கும்போது. ஆனால் இப்போ இந்த மேடையில் எனக்கு தெரிஞ்சு ரஜினியும் மறுத்துருவாரு, அஸ்வத்தாமனும் மறுத்துருவாரு. இல்ல இல்ல அவர் ஒன்றும் மறுக்கவே இல்லையே. நானே பேசவே இல்லப்பா. இது ஒரே ஒரு வரீங்க. இல்ல இல்ல திமுக சேர்க்க மாட்டோம்ட்டாரு. அஸ்வத்தாமன் திமுக சேர்க்க மாட்டோம்ட்டாரு. பிரகாஷ் வந்து எப்படியாவது திமுக பிஜேபி அலையன்ஸ் வந்துருங்கிறாரு. இல்ல இல்ல அவர் அதிமுக பிஜேபி சொர்க்கத்துல திமுக விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. காங்கிரஸ் எல்லா காசா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நாங்க இந்தியால காங்கிரஸ் எல்லா காசா போயிட்டு நாங்க தான் டிஎம்கே ஓட நோ கம் பேக் டு தி கோர் क्वेश्चन. டிஎம்கே ஓட ஆப்ஷன் 3வது அணி 7 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். வர அதாவது இன்டைரக்ட் சப்போர்ட் டு பிஜேபி அவுட்சைட் த அசெம்பிளி, ராஜ்யசபா லோக்சபா, இது ஒன்று நடக்கும். எலெக்ஷன் ஜெயலலிதா மாடல் எலெக்ஷன் நேரத்தில், ஏன்னா 22ன்றது நீ பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான நம்பர். அதை ஜஸ்ட் எல்லாம் மோடி விட மாட்டார். மோடி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார். நான் அஸ்வத்தாமன் சில விஷயம்லாம் பேச முடியாது, எனக்கு அந்த சில லிபர்ட்டி இருக்கு பேசுறதுக்கு, ஆனால் நான் பேசலாம். ஓகேவா? மோடி வந்து அதற்கான வேலையை பாருங்க. பெங்களூர்லேருந்து எங்க தலைவர் மோடி சொன்னார்ல, காங்கிரஸ் திமுக முதுகை குத்திருச்சு, ஸ்டாலின் முதுகை தூக்கிடுச்சுல, அங்கேயே ஒரு சிம்பல் வந்துருச்சு இதுக்கு. ஏன்னா இந்த 3 பில் அவரோட ட்ரீம் பில். ஓகே, சி
யூ அக்செப்ட் ஆர் நாட், ஹீ இஸ் இன் இஸ் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இது இந்த எலெக்ஷன் வரலையும் இன்னொரு ஃபைட். அடுத்த எலெக்ஷனுக்கு அவரா இல்லையான்னு இல்ல தெரியல. அது இருப்பார், அடுத்த எலெக்ஷன் இருப்பார். பட் என்ன இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 8 years. ஓகே. அப்ப அதற்குள்ள அவரோட ட்ரீம்னு ஒன்று இருக்கும்ல, ஓகே, அந்த ட்ரீம் ஃபார் இஸ் இந்தியான்னு ஒன்று இருக்கும்ல, அதற்கான என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா வேலையும் பாஜக செய்யும், மோடி செய்வார். மோடி இதுலயும் தோத்தது இல்ல, இதுலயும் தோக்க மாட்டாங்க. எங்க தெரியுமா தப்பு பண்ணாங்க? ராகுல் காந்தி பிளண்டா என்ன பண்ணாரு, ஒரு ஆபரேஷன் சவுத்தை எக்ஸ்போஸ் பண்ணாரு. இவர் ஆபரேஷன் சவுத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மிச்ச வேலையெல்லாம் பிஜேபி முடிச்சிருச்சு. ஓகே திரு பிரகாஷ், ஒரு 3வது அணியை தேசிய அளவுல திமுகவில் கட்டமைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் மேடம். திமுக வந்து மாநில கட்சியா பார்க்காதீங்க. சிபிஎம் ஒரு அகில இந்திய கட்சி தானே. அது எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தது? ஒரே ஒரு மாநிலம், கேரளா. ரைட்டா? அதுக்கு ஒரு அகில இந்திய பிஹேவியர் ஒன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு அகில இந்திய தாட் ப்ராசஸை கொண்டு போகிறதுக்கு மாநில கட்சியா இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். இன்னைக்கு ஒரு 3வது அணிக்கு யாரெல்லாம் இசைவு தெரிவிப்பாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. எல்லா இசைவு இன்னைக்கு சமாஜ்வாதியில இருந்து, சிவசேனால இருந்து, ஏன் பிஜு பட்நாயக்ல இருந்து அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் இப்போ ஒரு காங்கிரஸ் மைண்டடான ஒரு இதுல தானே இருக்கு. இல்ல மேடம், எல்லாரையும் ராகுல் காந்தின்னு ஒரு நல்லவர் வந்து இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி, அது வந்து பீகாரா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கெடுத்து வச்சிருக்காரு. இன்க்ளூடிங் தமிழ்நாடு, இன்க்ளூடிங் கேரளா, அது வரைக்கும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த ராகுல் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் தே ஆர் ஆன்டி காங்கிரஸ் அண்ட் ஆன்டி ராகுல், பட் ஆன்டி பிஜேபி. இன்னி வரைக்கும் முந்தா நேத்து நடந்த இந்தியா கூட்டணி மீட்டிங் வரைக்கும் அத்தனை கட்சிகளும் அங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, திமுக தவிர. ரைட் மேடம், இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க மேடம். ஆனா அதுதானே 29ல முக்கியம். அது கரெக்ட் மேடம். ஆனா இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஆன்வில் எப்படி போயிட்டு இருக்குன்னா, they will form the third front. Third front தான் மேடம். Sir, it is easy to say, sir, but who will come? மமதா பானர்ஜி ஆல்ரெடி தோத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு சேஃப் பிளேஸா நம்ம வந்து இந்தியா கூட்டணியில ஒரு 4-5 கட்சியோட சேர்ந்து நிக்கலாமாங்கிற பாயிண்ட்ல தானே அவங்க யோசிப்பாங்க. ஆம் ஆத்மி கட்சியில பாதி ஏற்கனவே பிஜேபி பக்கம் போயிருச்சு. அப்போ அவங்களுக்கு காங்கிரஸோட போறது தானே வைஸ் டெசிஷன். நம்ம எல்லாம் 3வது அணிக்கு வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு? இல்ல மேடம், இப்போ அங்க விட்டுருங்க மேடம், நான் அங்க சொல்லல. அவெல்லாம் நீங்க மமதா பானர்ஜி இந்த 3வது அணியில யாரெல்லாம் இருப்பாங்க? ஆப் இதெல்லாம் விட்டுருங்க. பீகார்ல இருந்து இருப்பாங்க, யூபில இருந்து இருப்பாங்க. யாரு? லாலுவா? பீகார்ல லாலுவோட பையன் இருக்கார் இல்லையா, தேஜஸ்வி யாதவ். அவருக்கு ராகுல் காந்தி மேல பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ராகுல்ன்ற பேரை கேட்டாலே ஒரு நைட்ல கூட ஏஞ்சி உட்காந்துருவார், அந்த மாதிரி ஒரு பயம். பீகார் லாலு கட்சி, திமுக வேற, திமுக அந்த மாதிரி இருக்கு மேடம், வரும் மேடம். இப்ப நீங்க யோசிச்சாலே 2 தான், ஒரு பீகாரும் ஒரு தமிழ்நாடையும் வச்சுட்டு எப்படி நீங்க 3வது அணி அமைக்கிறது? பீகாரையும் தமிழ்நாடையும் வச்சு 3வது அணி அமைக்கிறது இல்லை மேடம். காங்கிரஸோட பாலிசிஸ் வந்து நிறைய இடங்கள்ல இல்ல சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் காங்கிரஸ் மேல நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கலாம். இல்ல இப்ப இந்தியா கூட்டணி மீட்டிங்ல கூட திருமாவளவன் கூட போய் பேசிட்டு வந்திருக்காரு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. பட் எண்ட் ஆஃப் டே அலையன்ஸ் வரும்போது திரும்ப எங்க இருக்காரு? அங்கதானே இருக்காரு. அங்க இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு 3வது அணிக்கு வருவாங்களா? இன்னும் இருக்கு மேடம் டைம், இன்னும் இருக்கு மேடம் டைம். இதுக்கு மேலேயும் ராகுல் காந்தி நிறைய ஊருக்கு போவார் மேடம், பாருங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, திரு ராகுல் காந்தி பல ஊருக்கு போனதுனால தான் 50 இடங்கள் இருந்த பாராளுமன்றத்திலிருந்து 100 இடங்களை பெற்றாரு. இன்னைக்கு 3 இடங்கள் தமிழ்நாடு சார், 3 இடங்கள் தமிழ்நாடு, 40 இடங்கள் வந்து தமிழ்நாடு. சரி, நிறைவான 3 இடங்கள் ஆட்சியில் இருந்தோம். இன்னைக்கு 7 இடங்கள்ல கூட்டணியோட ஆட்சியில் இருக்கோம் மாநிலங்கள்ல. ஆமா, இன்னைக்கு அவர் சொல்றாருல்ல 28 இடங்கள்ல இருக்கு பாஜக. அவரால் அதிக தாங்க முடியல. பாஜக 28 அவர் முழு திமுக மாறிட்டாரா இல்ல முழுக்க பாஜக மாற்றான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரே ஒரு விஷயமா, நாளைக்கு திமுக அவர் சொல்ற மாதிரி அகிலேஷ் எடுத்துக்கிட்டாங்க, நிதிஷ் எடுத்துட்டாங்க, அவங்க தேர்தல் நிற்கிறான்னு வச்சுக்குவோம். மீதி கட்சிகள்லாம் காங்கிரஸ் மொத்தம் நிற்குது. என்ன நடக்கும்? இங்க 3 சேர்ந்து நான் சொல்றேன், அவங்க போகல, இன்னைக்கு வரையும் அவங்க போகல. இவர் ஆசைப்படுறாரோ, திமுக ஆசைப்படுறாரோ, நாளைக்கு மாயாவதியும் எடுத்துக்கிறாங்க, ஆட்சியில் இல்லை, அகிலேஷும் ஆட்சியில் இல்லை, நிதிஷ்குமார் இவர் தேஜஸ்வி ஆட்சியில், இவங்க எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோ. 3வது ஒரு கூட்டணி உருவாதுன்னு வச்சுக்கோ. தேர்தல் முடியுது 2029, மோடி 240 200 வர்றாருன்னு வச்சுக்குவோம். அப்ப எந்த கட்சியோட சேர்ந்து இவங்க ஆட்சி அமைக்க முடியும்? காங்கிரஸ் 100 150 போகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 100 நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படினாலும் இருக்கட்டும், எங்கே சுத்தி போனாலும் இவங்க 22 திமுக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தாவேக்கான ஒரு புது பிளேயர் வந்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம். பிரகாஷ் கொஞ்சம் சிந்திக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு சிந்தனையோட சொல்றேன், மக்களுக்கு தெளிவா தெரியும் எங்கே சுத்தி எங்கே வரணும்னு சொன்னா. கருவாடு நீங்களே வந்து திமுகவோட தான் வரணும், அதுவும் பரவாயில்ல, பாஜகவோட தான் போ. இப்ப பாருங்க,
பிரகாஷ் சொல்ற மாதிரி தாவேக்காவும் திமுக அகிலேஷோட சேர்ந்து போட்டும். நான் கேட்கிறேன், எங்கேயும் சுத்தி போனாலும் ஸ்ரீரங்கத்துல சொல்லுவாங்கல்ல, எங்க சுத்தினாலும் ரங்கநாதர் கோயில். அங்கதான் அங்கதான் அது வரணும். மாதிரி Okay. 150-200 இடம் எடுக்கக்கூடிய இந்தியா காங்கிரஸுக்கு தான் வரணும். அந்த தைரியத்துல தான் இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணி தான் இந்த 2 பேரோ 3 பேரோ பிரகாஷ் கனவுல இருக்கக்கூடிய 4 பேரோ வந்தாலும் இந்த உண்மையை ஏன் பிரகாஷ் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவரு தேர்தலுக்கு முந்தி வாங்கின கைமாற செலுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு செலுத்துறாரு. இல்ல சாரி, டோன்ட் கலர் திஸ் விஷன் லைக் தட். சாரி திரு ரஜினி. மூணாவது அணி எப்போ ஃபார்ம் ஆகும், அதுல வந்து யார் யார் இருப்பான்ற கேள்வி இப்போ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 2023 ஜூலை 18 தான் ஃபார்ம் ஆச்சு. அதனால பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அதனால வந்து இன்னும் வந்து 3 வருஷம் இருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இந்தியா கூட்டணி வேணும்னு இல்லை, இதை தவிர்த்தா வேற வழி இல்லை பிஜேபி எதிர்க்கிறதுக்குனால ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க. மூணாவது அணி ஃபார்ம் பண்றப்ப இந்தியா கூட்டணியிலே பல கட்சிகள் எங்களை நோக்கி ஃபார்ம் பண்ணுவோம். திரு நாகராஜ் நிறைவான. நான் முதலே சொல்லிட்டேனே, ஒரு ஃபார்ம் பண்ண போறாங்க, ஒரு வாக் அவுட் நடக்க போகுது, ஜாலியா இருக்க போகுது. பட் ஒரு விஷயம் இதில் ரொம்ப கிளியரா தெரியுது, திமுகவோட ரொம்ப முக்கியமான ஃபேஸ் பாலிடிக்ஸ் தான். அவங்கள வந்து அடுத்த 10 வருஷம் எப்படி நகர்த்த போறாங்க அப்படின்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபேஸ். உதய் எப்படி அடாப்ட் பண்ண போறாரு, முக ஸ்டாலின் எப்படி அடாப்ட் பண்ண போறாங்க, கனிமொழி ஃபேக்டர் எப்படி அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த 3. நான் இது வரைக்கும் கனிமொழி மேடம் பேர் இது பேசினதில்ல, பட் இப்போ அவங்க ஷீ இஸ் பிளேயிங் அ ஹியூஜ் ரோல் வித் 22 MP ரெப்ரசன்டேஷன். ஸோ அவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற மும்முனை ஃபேக்டர்ல வருது. எங்க இருந்தாலும் எங்கள் அஸ்வத்தாமன் கழுத்தில் வந்து மாலை தான். அஸ்வத்தாமன் நிறைவான கருத்து. சகோதரி அசோகா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் டிபேட். ஏன்னா எப்பயுமே 4 பேர் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராகவே பேசுவாங்க, அதையே ஹேண்டில் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு டிபேட்டா இருந்தது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறி உண்மையை சொல்லிட்டாங்க. அதுவும் காங்கிரஸும் திமுகவும் மாறி உண்மையை சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருவாடு கரைஞ்சா சட்டிக்குள்ள, கடைசியா காங்கிரஸ் சட்டிக்குள்ள கருவாடு கரையணும். கருவாடு இல்ல, காங்கிரஸே கருவாடாய் போச்சுன்னா கருவாடுதான். கவலைப்படாதீங்க. கருவாடு மீனாகாது, கறந்த பால் படிப்புகாது, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராது. மீன் வந்து நாளைக்கு கருவாடு மாறும். பாருங்க, அவர் சொல்ற மாதிரி நீங்களும் பிஜேபி ஒரே மாதிரி பேசுறீங்க. பிரகாஷும் பிஜேபி ஒரே மாதிரி பேசுது. நாளைக்கு திமுகவும் பிஜேபி ஒண்ணா பேசும். உங்க நிறைவான கருத்து முடிச்சிருங்க, நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தை நிறைவு செய்தாங்க வேண்டும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி தமிழ்நாடு அரசியல் மே 4க்கு பிறகு சுவாரஸ்யமாக இருக்கோ, அதே மாதிரி தேசிய அரசியலும் கூட சுவாரஸ்யமாகிக் கொண்டே வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி போகும்போது திரு நாகராஜ் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் நமக்காக காத்திருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே, வணக்கம்.